அடுத்து மேஷராசியில இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் எவ்வளவு நல்லா இருக்கும். கார்த்திகை நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90% நல்லாவே இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி பீரியட் அப்போ வந்து பாருங்க, உங்களுடைய ராசியில இருந்து சூரிய பகவான் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வந்து அமர்றாரு. அது மட்டும் இல்லாம தனியா அமரல, அவர் சில கிரகங்களோட சேர்க்கையில இருக்காரு. யாரோட சேர்க்கையில இருக்காருன்னா செவ்வாய், ராகு, புதன், சூரியன், கிட்டத்தட்ட 4 கிரகங்களோட சேர்க்கை வந்து இந்த இடத்துல வந்து அமையுது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானமா வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் வருது. ஸோ கார்த்திகை வந்து முருகரே வந்து பிறந்த ஒரு நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம். தைரியத்துக்கும் வேகத்துக்கும் விவேகத்துக்கும் உடைய ஒரு நட்சத்திரம். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா பெண்களால ஆசிர்வாதிக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் தான் இது வந்து கார்த்திகை நட்சத்திரம். அப்ப சூரிய பகவான், இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 11ஆம் இடத்துல வராரு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டங்கள்ல. சரி, யாருக்கு நல்லா இருக்கும் இந்த டைம் பீரியடு? எந்த மாதிரி ஆட்களுக்கு நல்லா இருக்கும்? இது என்ன பண்ணலாம்? மேஷராசியில இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு சார்ந்த துறையில இருக்கவங்க. ஏன்னா இது ராகு சூரியன் இணைவு வருது. இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள் பாக்குறோம். மேஷராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர பலன்கள் நம்ம பாக்குறதுனால இந்த இடத்துல ராகு, சூரியன், புதன், அப்புறம் செவ்வாயோட இணைவு வருது. 2 போர் கிரகங்களுடைய சேர்க்கையில வந்து வருது. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய். ஸோ இந்த 2 போர் கிரகங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்கு வரும்போது அரசு சார்ந்த துறையில இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான ஒரு டைம் பீரியட் வந்து அடுத்த ஒரு 2.5 வருஷம். இப்ப நான் வந்து எலெக்ஷன்ல நிக்கலான் இருக்கேன், நான் வந்து பண்ணலாமா, எனக்கு அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது நான் எடுத்து வைக்கலாம், நிச்சயமாக நீங்க வந்து பண்ணலாம். ஏன்னா இது உங்க ராசியில இருந்து 11ஆம் இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது மட்டும் இல்லாம விரய சனியில வேற இருக்கீங்க. விரய சனி கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக மனக்குழப்பங்களை கொடுப்பாரு, தூக்கத்தை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவாரு. அதெல்லாமே வந்து இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து நிச்சயமாக நடக்கும். இந்த கார்த்திகை மட்டும் கிடையாது, மேஷராசியில பிறக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அடுத்த ஒரு 2.5 ஆண்டுகள் சில பல தொந்தரவுகள், விரைய செலவுகளும் விரைய இழப்புகளும் மனக்குழப்பங்களும் நிச்சயமாக இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க வெளியே வரலான்றதை நான் தொடர்ந்து சொல்றேன். அந்த வகையில நம்ம பார்க்கும்போது இந்த சூரியன் வந்து 11ஆம் இடத்துல வந்து அமர்றதுனால அரசு சார்ந்த இருக்கவங்களுக்கு நிச்சயமாக நல்லா இருக்கும். நீங்க ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் வந்து இருக்கு.